வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 8th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எஃபிஷியன்சிக்கு உண்டான ஃபார்முலா இதுதான், ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் எக்ஸ்ட்ராக்டட். ஸோ W பை Q ஆஃப் H அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ Wக்கு பதிலாக Q ஆஃப் H மைனஸ் Q ஆஃப் L, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி. அப்போ இந்த டபிள்யூவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூவுக்கும் சொந்தம். அப்போம்னா Q ஆஃப் ஹெச் டிவைடட் பை Q ஆஃப் ஹெச் மைனஸ் Q ஆஃப் எல் டிவைடட் பை Q ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் 8.62 வந்துச்சு. 8.62 வந்த பிறகு 8.63 எப்படி அப்படின்னா, இது அப்ளையிங் ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ். Q ஆஃப் ஹெச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, Q ஆஃப் எல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த இடத்துல இது எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது தெரிஞ்சவங்க இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், அது தெரியாதவங்க இந்த ரெண்டு வேல்யூவை மெமரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூவை Q ஆஃப் L Q ஆஃப் Hஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ Q ஆஃப் L வேல்யூவை மேலே எழுதிக்கோங்க, Q ஆஃப் H வேல்யூவை டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. ஸோ என்ன செய்கிறோம், Q ஆஃப் L Q ஆஃப் Hஆல் நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண பிறகு மறுபடியும் அடையாபெட்டிக் கண்டிஷன்ஸ் படி நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இதுவும் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த இடத்துல அதையும் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது ஜஸ்ட் இது இப்போ இந்த வேல்யூவை மேலே உள்ள வேல்யூவை டினாமினேட்டரில் உள்ள வேல்யூவால் கீழே உள்ள வேல்யூவால் நம்ம என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது என்ன நடக்கும், T ஆஃப் ஹெச்சும் T ஆஃப் ஹெச்சும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் T ஆஃப் எல் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே V2 பை V1 ரெண்டுலேயுமே ஒரே பவர் தான் இருக்கும். அதனால் காமனாக மேலே வெளியில் பவர் எழுதியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ பவர் சேமாக இருக்கிறதுனால பேஸ் வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். அப்போ V2 டிவைடட் பை V1 ஈக்குவல் டு V3 டிவைடட் பை V4 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்த பிறகு இந்த வேல்யூவை இந்த 8.65 8.64 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கே 8.65 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ V2 பை V1க்கு பதிலாக V3 பை V4னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா, என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், V2 பை V1க்கு பதிலாக V3 பை V4. இங்கே பார்ப்போம், இந்த இடத்துல V2 பை V1க்கு பதிலாக V3 பை V4ன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ TL பை TH மட்டும் இருக்கும். அப்போ QL பை QH ஈக்குவல் டு TL பை THன்னு கிடைக்கும். கிடச்சிருச்சா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே பாருங்கள், இந்த QL பை QHக்கு பதிலாக TL பை TH. தட்ஸ் ஆல். இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.